பேசலாம். திரு நாராயணன் 3 முக்கியமான அம்சங்களை திரு நாராயணசாமி குறிப்பிட்டிருந்தார். நீங்களும் கேட்டிருப்பீங்க. ஒன்று, இந்த ராமர் கோவில் விஷயம் அல்லது இஸ்லாமியர்களுக்கு எதிரான பரப்புரைகளை மேற்கொள்கிறாரு. பரப்புரை இப்படி தான் இருக்கணுமா அப்படிங்கிற கேள்விகளை முன்வைக்கிறாரு. தொழிலதிபர்களை பற்றி ராகுல் காந்தி பேசலன்னு உண்மைக்கு மாறான விஷயங்களை வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு அம்சம் சொல்கிறாரு. தொடர்ச்சியாக நான் அவர் பேச்சை கவனிப்பேன், கோர்வையாக பேசுவார். ஆனால் இன்னைக்கு முன்னுக்கு பின் முரணா பேசக்கூடிய நிலை இருக்குது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு பதற்றம் வந்திருக்கிறது, அல்லது அவருடைய பேச்சு முழுக்க முழுக்க எங்களுக்கான எதிர்வினையாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறார். ஆனால் நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு கவுண்டர் நரேட்டிவ் இல்லை டிஃபென்ஸ் எடுக்கிற இடத்துக்கு பிஜேபி வந்திருக்கிறதா? அவர் சொல்கிறத எப்படி புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? நான் ஏற்கனவே கடந்த 2 நாட்களுக்கு முன்னால உங்களுடைய தொலைக்காட்சியில பேசும்போது சொன்னேன், தற்காப்பு ஆட்டம் ஆட வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடையாது. நம்முடைய ஆட்டம் அதிரடி ஆட்டம் தான். எல்லா பாலும் சிக்ஸர் தான். அதுவும் நரேந்திர மோடினா எல்லா பாலும் சிக்ஸர் தான். இது ரொம்ப கிளியர். அதனால இந்த கடைசியான கேள்விக்கு முதல்ல பதில் சொல்ல எல்லாத்துக்குமே காங்கிரஸ் கருத்துக்களுக்கு தானே எதிர்வினை ஆற்றிட்டு இருக்காரு. இப்போ நீங்க இப்ப நம்ம பதில் சொல்லனா பதில் சொல்லன்றீங்க, பதில் சொன்னா ஏன் பதில் சொல்றேன்றீங்க. இது என்ன மாதிரியான ஒரு களம்னு எனக்கு புரியல. இப்போ இஸ்லாமிய சமுதாயத்தை எதிர்க்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், ஒரு மதத்தை எதிர்க்கிறார் என்று சொன்னால் இங்க சனாதன தர்மத்தை ஒழிப்பேன், அதாவது இந்து மதத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கு காங்கிரஸ் இந்து மதத்தை ஒழிப்பேன்னு சொல்றாங்க. அது உங்க இன்டர்பிரேஷன் இல்ல. ஏன் இன்டர்பிரேஷன் இல்ல? சனாதன தர்மம்னா அது இப்போது இந்து மதம் தான். இது உங்களுடைய மிஸ் இன்டர்பிரேஷனுக்குலாம் நான் பதில் சொல்ல முடியாது. சனாதன தர்மம்னு சொன்னா கார்த்திகை செல்வன், இது சனாதன தர்மம்னு சொன்னா அது இப்போதைய இந்து மதம்ன்றது. அது யார் சொல்றாங்கன்றீங்க? இல்ல அது யார் எல்லாரும் சொல்றாங்க. இல்ல எது யார் அத்தாரிட்டி அல்லது யார்? எல்லாமே அத்தாரிட்டி தான். இந்து இப்போதைக்கு சனாதன தர்மம் அப்படின்னு சொன்னா நாராயணரோட பேசிட்டு இருக்கேன். எனக்கே அதுல புரிதல் கம்மி. ஒரே நிமிஷம் திரு நாராயணன். இல்ல நீங்க எல்லாம் இதுல எக்ஸ்பர்ட் இந்த சப்ஜெக்ட்ல. நான் புரிதல் கம்மி, உங்கள்கிட்ட விளக்கம் கேட்டுக்க முயற்சி பண்றேன். ராமசாமி அவர்கள் வந்தாருன்னா நான் குழம்பிடுவேன். ஏன்னா இது எனக்கு ரொம்ப என்னுடைய இது ரொம்ப கம்மி. புரிஞ்சுக்க விரும்புறேன் யார் அத்தாரிட்டி, யார் சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்க விரும்புறேன். அவர் வர்றது பத்தி நம்ம வச்சுப்போம். நான் என்ன சொல்றேன், சனாதன தர்மம் என்று சொன்னால் அதுல இருக்கக்கூடிய பல்வேறு நெறிமுறைகளை பின்பற்றி இன்றைய இந்து மதம் மிக தெளிவாக சொல்கிறது. இந்துன்னா யார்? திருப்பி நம்ம பழைய விஷயத்துக்கு போக வச்சிட்டீங்க. இந்துன்னா யாரு அப்படின்னு சொன்னா, யார் ஒருவர் இஸ்லாமியர் இல்லையோ, யார் ஒருவர் கிறிஸ்தவர் இல்லையோ, யார் ஒருவர் ஜெயின் இல்லையோ அவர் இந்து அப்படின்னு நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அந்த கலாச்சாரத்தின் படி இருப்பதுதான் சனாதன தர்மம். அதனால நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது அதுதான் அத்தாரிட்டி. சனாதன தர்மம்னா இந்து மதம். அப்படியெல்லாம் ஒருவேளை நாங்க இதெல்லாம் கேட்க மாட்டோம், எங்களுக்கு இவங்க எல்லாம் அத்தாரிட்டி இல்ல, எங்களுக்கு திராவிட மாடல்ல இருக்கிறவங்க தான் அத்தாரிட்டின்னு சொன்னா வீரமணி போய் கே வீரமணியை போய் கேளுங்க. திராவிட கே வீரமணிய அந்த நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய அதே கூட்டத்துல சனாதன தர்மமும் இந்து மதமும் ஒண்ணுதான், ரெண்டும் வெவ்வேறு இல்லைன்னு ரொம்ப தெளிவா சொல்லிருக்காரு. உங்களுக்கு வேணா நான் உங்களுக்கு வீடியோ அனுப்புறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம அதை விட்டு வெளியே வருவோம். அப்போ சனாதன தர்மம் என்கிற இந்து மதத்தை மிக மோசமாக பேசிய ஒருவரை கண்டிப்பதற்கு மனம் இல்லாத முதுகெலும்பு இல்லாத காங்கிரஸ், ராமர் ஒரு கற்பனை கதாபாத்திரம் என்று அதிகாரபூர்வமாக நீதிமன்றத்தில் எழுதி கொடுத்த காங்கிரஸ், ஒரு மதத்தினுடைய அந்த கல்ச்சர் அல்லது அந்த மதத்தினுடைய சட்டம் சரியல்ல அப்படின்னு சொல்லி ஷாபானு வழக்குல நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக பாராளுமன்றத்திலே சட்டம் கொண்டு வந்து இஸ்லாமியர்களை அவர்களுடைய வாக்குகளை கவர்வதற்காக போலி மதச்சார்பின்மை பேசுகிற காங்கிரஸ், அவங்களுக்கு யார் பத்தி பேசுறதுக்கு அருகதை இல்லை என்று நான் நினைக்கிறேன். என்று சொன்னால் இன்னி வரையிலும் திரு நரேந்திர மோடி அவர்கள், நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இஸ்லாமியர்கள் குறித்து எந்த ஒரு இடத்திலும் தவறாகவோ அல்லது இஸ்லாத்தை குறித்து தவறாகவோ பேசியதாக எந்த இடத்திலுமே கிடையாது. அது திரு சமஸ் அவர்கள் கூட ஏற்றுக்கொள்வார். அவருடைய நான் ஒரு நிமிஷம் ஏன் அதை ஏன் சொல்றேன்னா, அவர் ஏன் நான் இதில் எடுக்கிறேன்னு சொன்னா, அவருடைய ஒரு சில விவாதங்களை நான் கேட்டேன். அப்போ இதுல ராமர் கோயில நான் உங்களுக்கு சொன்னேன். இதுல திரு நாராயணசாமி அவர்கள் நான் மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு மூத்த அரசியல் தலைவர் நம்ம தென்னிந்தியாவில. அவர் சொல்றாரு, இஸ்லாமியர்கள் தாக்கப்பட்டனர், இஸ்லாமியர்கள் எரிக்கப்பட்டனர். நான் கேட்கிறேன், இந்த 10 வருடங்கள்ல
இஸ்லாமியர்கள் எங்கு யாரால எரிக்கப்பட்டனர், தாக்கப்பட்டனர்? தயவு செய்து சொல்லுங்க. இந்த மத கலவரங்களே இல்லாத ஒரு 10 வருட ஆட்சியை கொடுத்திருப்பது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி. ஆனால் திரு நாராயணசாமி அவர்களே, உங்களுக்கு அசீம்புரா மறந்திருக்காது என்று நினைக்கிறேன். 1987ஆம் ஆண்டு 42 இஸ்லாமிய இளைஞர்களை நெற்றிப்புட்டிலே சுட்டு ஆற்றிலே வீழ்த்திய கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நீங்க ஒரு எதையெல்லாம் பேசலாம், எதெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கறதெல்லாம் சொன்னது யாரு? அந்த மாதிரி யாரு சார்? யாருமே சொல்ல. யாருமே சார் நான் சொல்றேன் எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாதுங்கிற பிரச்சனைகளையும் நம்ம பார்த்தோம். இப்போ கார்த்திகை செல்வன், நீங்க எனக்கு சொல்லுங்க எதை சாப்பிடக்கூடாதுன்னு மோடி சொன்னார்? அவர் எங்கேயாவது இந்த உணவை நீ சாப்பிடக்கூடாது மோடி சொன்னாரா? பிரதமர் சொன்னாரா? பிரதமர் மட்டுமா சொல்றாரு? இன்னைக்கு இல்ல சார், இன்னைக்கு சாம் பிட்டோட சொல்றதுதானே சார் நம்ம காங்கிரஸ் நிலையை எடுத்து பேசுறோம் சார். இல்ல நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். அதை தடுக்க வேண்டிய இடத்திலும் பொறுப்போடு இருக்க வேண்டிய இடத்திலும் இல்ல சார், சொல்லுங்க. இது ஆர்குமெண்ட் தான், நீங்க சொல்றது நான் புரிஞ்சுக்கிறேன். பிரதமர் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? அரசாங்கம் இதை சாப்பிடக்கூடாது, உண்ணக்கூடாதுன்னு சொல்லிச்சா? ஆனா அதுக்குதான் கேட்டேன், கார்கே சொன்னாரா பிட்ரோடா சொன்னாரான்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? கார்த்திகை செல்வன் இல்ல வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாது. ஏன் இவ்வளவு நேரம் கொடுத்தா? இல்ல நீங்க நல்லா அவசரப்படாம திருப்பி கூட ரீவைண்ட் பண்ணி பாருங்க. எந்த குறுக்கீடும் இல்லாம உங்களுக்கான விளக்கம் கொடுக்கிறதுக்கான ஸ்பேஸோட தான் இருந்துச்சு. ஒரு அவசரமும் இல்ல. கார்த்திகை செல்வனுக்கு நன்றி. நீங்க நான் நன்றி சொல்லிட்டு திருப்பி தூங்குறேன். ஒரு உலகம் முழுவதுமே இப்போ நாம இப்போ அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பருவநிலை மாற்றத்தினால் கொண்டு வரப்பட்ட மிகப்பெரிய மசோதா அல்லது சட்டம் உலகம் முழுவதும் அனைத்து நாடுகளும் கால்நடை பராமரிப்பு சட்டம். அந்த எந்த நேரத்தில் அதை கொண்டு வந்தோமோ உலகம் முழுவதும் அமல்படுத்தப்பட்டது. ஞாபகத்துல வச்சுங்க. அதுலதான் கால்நடைகளை எப்படி பராமரிப்பது என்று உலகம் முழுக்க முடிவு செய்த ஒரு சட்டத்தை தான் இங்க நீங்க சொன்னீங்க பாருங்க, மிஸ்இன்டர்பிரேட் பண்ணி ஐயோ மாடு திங்க கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி ஏமாற்றினார்கள். இப்ப இது இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒண்ணு. இரண்டாவது, அந்த ஹைதராபாத்ல நான் சமயத்துல பார்த்தோம் திரு சமஸ் அவர்கள், நான் தொடர்ந்து அவரை முதல் முறையா நான் அவரோட பேசுறதுனால ஒரு மூத்த பத்திரிகையாளர்ன்றதுனால நான் அவர்கிட்ட சொல்றேன், வெமுலா விவகாரம் எப்படி எல்லாம் எதிர்கட்சிகள் எவ்வளவு எல்லாம் கிளப்பினாங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு? வெமுலா விவகாரம், அந்த நபர் ஐயோ தலித் இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பிஜேபி குற்றச்சாட்டாங்க. அவர் தலித் அல்ல என்பதை காவல்துறை தெளிவாக இன்னைக்கு இவங்க காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும் பொழுது இப்பயே முடிவு செஞ்சிருக்குது. இப்படி ஒரு விஷயமா அதே மாதிரி அவர் அதானி பற்றி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க, பேசவே இல்லைன்றீங்கன்றாரு. 1ஆம் தேதி 3ஆம் தேதி 5ஆம் தேதி 7ஆம் தேதி வரைக்குமே ராகுல் பேசிருக்காருங்கிறாங்க. இல்ல அவர் என்ன அப்ப என்ன பேசுறாரு, இப்ப என்ன பேசுறான்றதா விஷயம். நான் என்ன கேக்குறேன், திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த ராமர் கோவிலை பூட்டிடுவாங்க அப்படின்னு சொன்னதுக்கு என்ன காரணம்? நீங்க உச்ச நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் அங்க இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ்காரர் எங்க அயோத்தியில அவர் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, நாங்க எப்படி ஷாபானு வழக்கில் நீதிமன்றத்துக்கு எதிராக செயல்பட்டு சட்டம் கொண்டு வந்தோமோ அதே மாதிரி இந்த நீதிமன்ற தீர்ப்பையும் நாங்கள் உடைப்போம் அப்படின்னு சொன்னா ராமர் கோவிலை இவர்கள் பூட்டுவதற்கு தயாராக இருக்கிறார்களா, அதுதான் இவங்க செய்ய போறாங்களா அப்படின்னு கேட்கறதுல தவறு என்ன? எல்லாத்துக்கும் மேல எங்களுடைய அகில இந்திய தலைவராக இருக்கக்கூடிய திரு 400 இடம் வரலன்னா இதை செஞ்சிருவாங்கன்னு சொல்றாரு சார். 400 இடம் முக்கியமா இருக்கா, ராமர் கோயில் முக்கியமா இருக்கா, பிரதானமா என்ன இருக்குங்கிற ஒரு கேள்வி வச்சிருக்காங்கல்ல. 400 இடம் அதோட சேர்த்து ராமர் கோயிலை சொல்லும் போது அதுக்கான தேவை என்ன, தன்மை என்னங்கிறது இல்ல ஏன் சொல்லக்கூடாதா? எங்களுக்கு 400 இடம் வேணும், 400 இடம் கொடுங்க. இல்ல காங்கிரஸ் அவங்க ஏதோ பேசுறாங்க இஷ்டத்துக்கு. அவங்க என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, அந்த 400 இடங்களை பெறுவதுதான் இவங்க அயோத்தி இஷ்யூ எடுக்கிறதுக்கு காரணம் இருக்க ஒழிய அவங்களுக்கு உண்மையான ஈடுபாடு இதுல இருக்கா, தேர்தல் அரசியலுக்கு பயன்படுத்துறாங்கன்றாங்க. சட்டப்படி ராமர் கோவிலை திறப்போம் என்று சொன்னோம். நீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படி தீர்ப்பின்படி ராமர் கோவில் திறக்கப்பட்டிருக்கிறது பிரதமருடைய கரங்களால். இவ்வளவுதான் விஷயம். ரைட், ஓகே, பேசலாம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன்.